அதிமுக அப்படின்ற கட்சிக்குள்ள எவ்வளவு உட்கட்சி பூசல் நடந்துட்டு இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது அதிமுக தொண்டர்களுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்குமே தெரியும். அந்த அளவுக்கு இரு தரப்பினரா பிரிஞ்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க தலைமையில கிட்டத்தட்ட 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. எப்படி நீங்க விஜய்க்கு ஆதரவா வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி தரப்பு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்து இப்ப கட்சி பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் 2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 27 நபர்களுடைய மாவட்ட செயலாளர்கள் பறிக்கப்பட்டு அவங்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதுவரைக்கும் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவங்க தரப்பினர் இணைந்து பேட்டி கொடுத்தது ஒரு 2 முறை தான். அந்த பேட்டியிலுமே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இபிஎஸ் தான் பொதுச் செயலாளர். அதுல துளியளவு சந்தேகம் இல்ல. ஆனா ஒரே ஒரு விஷயம், தோல்வி குறித்து விவாதம் செய்யணும். எதுக்காக நம்ம தோல்வி அடைந்தோன்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும். இதுதான் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் எதிர்பார்ப்பா உள்ளது. அதனால தயவு செய்து இந்த தோல்வி குறித்து நம்ம எல்லாருமே விவாதம் செய்வோம். பொதுக்குழுவை கூட்டுவோம். நீங்க தான் தலைமையில் இருக்கணும் அப்படின்னு தெளிவா சொன்னாரு. எதுக்காக நம்ம விஜயை ஆதரிக்கணும் அப்படின்னா, கட்சி கிட்டத்தட்ட 3வது இடத்துக்கு போயிருச்சு. அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா, நம்ம உறுதியாக ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதுக்காக தான் நாங்க மக்கள் விரும்பக்கூடிய இந்த தீர்ப்பை நாங்க ஆதரவு தெரிவிச்சோம் அப்படின்னு சொன்னாரு. இது ஒரு நியாயமான விஷயம். ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுவாரு? வழக்கம் போல ஒரு 4 பேரை தூண்டி விட்டு, "அதை எப்படி நீங்க அவங்களுக்கு ஆதரவா பேசலாம்? எங்களை எதிர்த்து பேசலாம்" அப்படின்னு சொல்லி மீண்டும் கலகத்தை ஏற்படுத்தி விட்டிருந்தாரு. அதன் விளைவாக நேற்றைய தினம் இரவு எஸ்பி வேலுமணி, சண்முகம் இவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு காட்டமான பேட்டி கொடுத்தாங்க. இதுல சி.வி. சண்முகம் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிய வழக்கம் போல துவைச்சு காய போட்டு அயன் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. எதை வேணாலும் நாங்க ஏத்துக்குவோம். ஆனா திமுகவோட ஆதரவோட நான் முதலமைச்சரா அமர்வேன்னு சொன்னதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாரு. அதோட இல்லாம இன்னொரு மிகப்பெரிய அணுகுண்டையை போட்டாரு. திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. திமுக, அதிமுக 2 பேரும் சேர்ந்து திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்குவோம். நாங்களே என்ன நினைச்சோன்னா, ஒரு தலித் சமுதாயத்திலிருந்து ஒருத்தர் முதலமைச்சரா வராரு, அவரை முன்மொழிவோம்னு சொன்னதுக்கு எடப்பாடி பழனிசாமி, அதெல்லாம் முடியாது. இந்த தமிழ்நாடு இல்ல, இந்தியா கிடையாது, உலகத்திலே ஒரே ஒரு முதலமைச்சர் தான், அது எடப்பாடி பழனிசாமியை நான் தான், வேற யாரையும் நான் விடமாட்டேன்னு சொன்னது எங்களுக்கு மிகப்பெரிய பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதனால இவரோட தலைமை பண்பு குறித்து மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கு. தொண்டர்கள் யாரும் இவரை விரும்பல அப்படின்னு ஒரு காட்டமான பதிலடியை கொடுத்திருக்காரு. இந்த இபிஎஸ் குறித்து அதிகப்படியா விமர்சனம் பண்ணதுல ரொம்ப முக்கியமான நபர் நம்மளும் தான். பல பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் எதுக்குங்க இபிஎஸ்ஸை இந்த போடு போடுறீங்க, இபிஎஸ் எதுக்குங்க இப்படி அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு. நம்ம இது வரைக்கும் அவர் குறித்து என்ன மாதிரியான விஷயங்கள் பேசி வந்தோமோ அது எல்லாமே இப்போ களத்தில் நிரூபணமாயிருக்கு. இது வரைக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் எது செஞ்சாலும் சரிதான், உங்கள் முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொன்ன எஸ்பி வேலுமணியும், சி.வி. சண்முகமும் இன்னைக்கு மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. ஆனால் இதில் ஒரு வித்தியாசம், எப்பயுமே இபிஎஸ் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாரு, ஏதாவது கலகத்தை ஏற்படுத்துறாருன்னா அது அவருடைய பலனுக்காக, அவருடைய சுயநலத்துக்காக பண்ணுவார். ஆனால் இப்போ எஸ்பி வேலுமணியும், சண்முகமும் கட்சியின் நலன் கருதி அவங்க ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கணும், அலசி ஆராயணும், தோல்வி குறித்து விவாதம் செய்யணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. வேற எந்த விஷயமும் சொல்லலை. எங்களுக்கு இந்த பதவி கொடுங்க, அந்த பதவி கொடுங்க அப்படின்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. அவங்க ஒன்னே ஒன்று பண்ணாங்க, மக்கள் தீர்ப்பை நாங்கள் வரவேற்கிறோம், மதிக்கிறோம், அவங்க விஜயை முதலமைச்சராக்கணும்னு சொல்லி 108 சீட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தாங்க. இதை பார்த்த உடனே எடப்பாடி பழனிசாமிக்கு சட்டமன்றத்திலே கோபம் வந்துச்சு. அது எப்படி நீங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கலாம்? இங்க அதிமுகனா நான் தான், எஸ்பி வேலுமணி ஆதரவை நீங்க எடுத்துக்க கூடாது, அவரை பேச விடக்கூடாதுன்னு சபாநாயகர் கிட்ட மல்லு கட்டினாங்க. சபாநாயகர் என்ன சொன்னாரு? மூஞ்சியில் அடிச்ச மாதிரி, இங்க நான் எடுக்கிறது தான் முடிவு, எனக்கு உரிமை இருக்கு அவருக்கு பேசுவதற்கு அனுமதி கொடுப்பதற்கு, நீங்க அமைதியா உட்காருங்கன்னு சொல்லி எஸ்பி வேலுமணியை பேச விட்டு அந்த ஆதரவையும் பெற்றுக்கொண்டார். வெளியில வந்த உடனே இபிஎஸ் ஒரு காட்டமான பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? இவங்களாம் கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க, பதவி ஆசைக்காக இன்னைக்கு போறாங்க, ஆனா ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் எங்க கூட தான் இருக்காங்கன்னு அரைச்சமாவே அரைச்சாரு. இதுக்கு உடனே பதிலடி கூட கொடுக்கல. இவங்களோட கோரிக்கை என்ன, எதுக்காக இப்படி ஒரு சூழல் நிலவுது அப்படின்னு ரொம்ப பொறுமையா, நிதானமா, பக்குவமா சி.வி. சண்முகம் பேட்டி கொடுக்குறாரு. ஐயா, நீங்க தான் என் பொதுச் செயலாளர், நாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் இதுதான், எங்களுக்கு பதவி ஆசையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வெளிப்படையா ஒன்று சொன்னாரு. நீங்க திமுகவோட தயவோட முதலமைச்சர் ஆகலாமா வேணாமா அப்படின்னு நீங்க விவாதம் செஞ்சீங்களா இல்லையா? நான் மேலிடத்துல பேசிட்டேன், டெல்லியில பேசிட்டேன், ஸ்டாலின் நமக்கு ஆதரவு கொடுக்க போறாரு, நான் முதலமைச்சர், நீங்க எல்லாரும் அமைச்சர்கள்னு எங்க கிட்ட நீங்க வந்து பேசுனீங்களா இல்லையா? நீங்க பேசலன்னு மறுத்து பேசுனீங்க அப்படின்னா, எனக்கும் 2 குழந்தைகள் இருக்கு, உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் கூட்டிட்டு வரேன், தலையில கை வச்சு சத்தியம் பண்ணுவீங்களான்னு வெளிப்படையா ஆதங்கத்தோட பேசினாரு.
எதனால இந்த அளவுக்கு சத்தியம் பண்ணுவோமா அப்படின்லாம் கேட்டார்னா, இந்த எடப்பாடி பழனிசாமியோட பொழப்பே இதுதான். தொடர்ந்து இந்த மாரி வேலைகள பண்ணிட்டே இருப்பாரு. ஒரு நாள் கூட யாருக்கிட்டயும் அனுசரிச்சு போகக்கூடிய பழக்கமே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாங்க. ஆனா திமுகவோட கைகோர்த்து முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்திருந்தா, இவர் எவ்வளவு பெரிய பதவி வெறி புடிச்ச ஒரு மனிதன் கூட கிடையாது. அதுக்கும் மேல வார்த்தைகள தான் பயன்படுத்தணும். திமுக எங்கள் பிரதான எதிரி. ஸ்டாலினுடைய ஆட்சி ஊழல் ஆட்சி, மோசமான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு நாங்கள் முடிவு கட்ட வேண்டும். அம்மாவுக்கு எதிரான இந்த ஆட்சி அப்படின்லாம் பேசிக்கிட்டு, அம்மாவின் ஆட்சியை நிறுவுவோம்னு சொல்லிட்டு, இன்னைக்கு அம்மா அம்மான்னு பெயரை சொல்லிட்டு, ஸ்டாலினோட கோர்த்து நாங்க முதலமைச்சர் ஆகணும்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இங்க எவ்வளவு பெரிய கேடுகெட்ட அரசியல பண்ணியிருப்பீங்க. இத மட்டுமா சொன்னாரு? ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. இதை தொடர்ந்து கட்சி பதவிகள் பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிக்கை வருது. 26 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவியை பறிக்கிறேன்னு அதிபுத்திசாலித்தனமா இபிஎஸ் இந்த வேலையை பண்றாரு. இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். கட்சியை விட்டு நீக்கிறது. வேற எதுவுமே தெரியாது. உடனே நீக்கின உடனே இவங்க ஒரு காட்டமான பேட்டி கொடுக்குறாங்க. சி.வி. சண்முகம் தலைமையில. அந்த பேட்டியில எடப்பாடி பழனிசாமிய இதுவரைக்கும் வசைபாடாத அளவுக்கு அந்த அளவுக்கு வெளுத்து வாங்கிட்டாரு. நீ ஒரு தலைவனே கிடையாது. நீ பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு நத்தம் விஸ்வநாதன் கூட சொன்னாரு. இவர் பேசுறாரு. பேசும்போது என்ன சொல்றாரு? சி.வி. சண்முகம் எல்லா விஷயங்களையும் உடைச்சு பேசுறாரு. இதெல்லாம் நடந்துச்சு. நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா? 2024ல பாஜக கூட கூட்டணிக்கு போவோம்னு சொன்னோம். ஆனா மறுத்துட்டாரு. முடியாதுன்னாரு. அப்புறம் 26ல வேண்டான்னு சொன்னோம். ஆனா அமித்ஷாவை போய் நேர்ல பார்த்துட்டு இல்ல கூட்டணிக்கு போறோம் பாஜக கூடன்னு சொன்னாரு. ஆனா எந்தெந்த நேரத்துல என்னென்ன முடிவு எடுக்கக்கூடாதோ அந்தந்த முடிவுகளை தான் எடுப்பாரு. எந்தெந்த முடிவுகளை எடுக்கணுமோ அந்த நேரத்துல எடுக்க மாட்டாரு. இவரோட அணுகுமுறை எப்படிதான் இருக்குன்னு ரொம்ப கண்ணீர் வெடிக்காத குறைய அவர் ஆதங்கத்தோட பேசினாரு. அதிமுக எங்கள் கட்சி, எங்கள் உயிர் மூச்சு. எங்களை நீக்குவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. பொதுக்குழுவை கூட்டு நாங்க யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு மிரட்டுற துணியில இருக்காரு. இவங்க எல்லாத்தையும் நீக்கிறேன்னு ஒரு அறிக்கை விட்டார் இல்லையா? அந்த அறிக்கையை வச்சு நீ வடபஜ்ஜி கூட மடிச்சு போட முடியாது. அதுக்கு தான் அது உதவும். எங்களை நீக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நாங்க அதே பதவியில தொடர்வோம். முடிஞ்சதை பார்த்துக்கணும் சவால் விட்டுருக்காரு. நீங்க பாருங்க, இப்ப இந்த 26 சட்டமன்ற உறுப்பினர்களுமே அதுல பாதி பேர் ஸ்டார் வேட்பாளர்கள். எல்லாருமே தெரிஞ்சவங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், அதுக்கப்புறம் அன்பழகன், எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் எல்லாருமே மக்களுக்கு அறிந்த முகம். அவங்கவுங்க தொகுதிகளில் கோட்டையா இருக்கக்கூடிய ஒருத்தவங்க. அவங்க தொகுதிகளில் நீங்க மாவட்ட செயலாளர் தூக்குற அப்படின்னா இது கட்சிக்கு பலமா பலவீனமா? இதைத்தான் சி.வி. சண்முகம் கேட்கிறாரு. உன்னோட பொழப்பே எப்பயுமே என்னவா இருக்குன்னா, உன்னோட பணிகளே தொடர்ச்சியா பண்ணக்கூடிய விஷயம் கட்சியை விட்டு நீக்கு, கட்சியை விட்டு நீக்கு, கட்சியை விட்டு நீக்கு. இதை தாண்டி எதுவுமே கிடையாது. தேர்தல்னால விடுமுறை விட்டிருந்தாரு. இப்ப மீண்டும் அதை தொடர்றாரு அப்படின்னு சொல்றாரு. இந்த இபிஎஸ்ன்ற ஒரு மனிதனை நாங்க பொதுச் செயலாளராக உட்கார வச்சதுக்கு நாங்க அனுபவிக்கிறோம் அந்த பாவத்துக்கு அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. இதைத்தானே நம்மளும் சொன்னோம். இவரே இப்ப சொல்றாரு வெளிப்படையா, ஆமா நாங்க பேசினது உண்மைதான். 6 பேர் போய் பேசணும். ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரையும் சேர்ந்து அனுசரிச்சு போகணும். அதெல்லாம் முடியாது. எனக்கு தெரியும் என்ன பண்ணணும். நான் பார்த்துக்குவேன் சொல்லி சொல்லி இந்த கட்சி அழிவு பாதை கொண்டு போயிட்டாரு. 2019, 21, 24, 26 இத்தனை ஆண்டு காலம் இந்த கட்சியை ஒரு இடத்துல கூட வெற்றி பாதைக்கு கொண்டு போகல. இதைத்தான் நாங்க சொல்றோம். இவங்க பாருங்க எவ்வளவு பெருந்தன்மையா இருக்காங்கன்னு. ஒரு இடத்துல கூட பொதுச் செயலாளரை நீக்கணும், பதவி விலகணும் அப்படி சொல்லல. விவாதம் பண்ணுவோம், எதனால தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அரவணைச்சு போவோம்னு சொன்னா முடியாது, நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஓ பன்னீர்செல்வத்தை இவர் சொல்லிட்டு இருந்தாரு துரோகி துரோகின்னு. என்னன்னா திமுக கூட ரகசிய கூட்டு வச்சிருக்காரு. நீங்க நேரடி கூட்டு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கீங்க. காரி துப்பிட்டு இன்னைக்கு கட்சியில வெளியில போயிட்டு அவங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? சோசியல் மீடியால பாப்பீங்களா இல்லையா உங்களை பத்தி என்ன பேசுறாங்க, என்ன எழுதுறாங்கன்னு? கழுவி கழுவி ஊத்துறாங்க. நம்மளாவது நாகரிகமா அவர்களே இவர்களேன்னு பேசுறோம். ஒருமையில பேசி இந்த பொழப்புக்கு என்னென்னவோ பண்ணலாம் எழுதிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உங்க பார்வைக்கு வருதா வரலையா? இதுல ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, சி.வி. சண்முகம் சொல்றாரு குடும்ப ஆட்சி, குடும்ப அரசியலை நாங்க எதிர்ப்போம் சொல்லிட்டு இன்னைக்கு இபிஎஸ் குடும்ப ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. மாமா வராங்க, மச்சான் வராங்க, புள்ள வராங்க, யாருன்னே தெரியல. இவங்க எல்லாரும் அதிமுக ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. இது யாருடைய கட்சி? யார் தொடங்கிய கட்சி? ஐயா எம்ஜிஆருக்கு கூட மிகப்பெரிய சவால்கள் இல்லை. காரணம் என்னன்னா, அவர் மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர். அவருக்கு ஏற்கனவே மக்கள் செல்வாக்கு அதிகமா இருந்தது. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் களத்துல நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. ஐயா எம்ஜிஆர் மறைவப்ப கூட அம்மா ஜெயலலிதா எந்த அளவுக்கு காயப்பட்டாங்க, அவங்களை என்னென்ன பண்ணாங்க, சட்டமன்றத்தில் என்னென்ன நடந்துச்சு, இது எல்லாமே தெரியும். ஆனா அதையும் தாண்டி பல தடைகளை உடைத்து பல போராட்டங்களுக்கு பின்பாக கஷ்டப்பட்டு உழைச்சு அந்த கட்சியை ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போய் தொடர்ச்சியாக 2 முறை முதலமைச்சராக இருந்தாங்க. அப்படி ஒரு வேலையை பண்ணாங்க. அந்த கட்சியை இன்னைக்கு பிச்சு கொத்து போராட்டம் போல போட்டுட்டு இருக்காரு இந்த எடப்பாடி பழனிசாமி. நான் எல்லாரையும் குற்றம் சாட்டுவேன். நீங்க தான் காரணம் இது எல்லாத்துக்கும். ஒரு இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருந்திருக்கீங்க. அதிமுக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள், ஒரு நல்லவரா கெட்டவரன்னு இவரை நீங்க உங்களால ரீட் பண்ண முடியலையா? எத்தனை பேர்த்த கட்சி விட்டு வெளியேற்றினாரு? தனக்கு பதவி கொடுத்த தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலா கால வரனார் இல்லையா? அன்னைக்கே உங்களுக்கு தெரிய வேண்டாமா இது நமக்கும் நாளைக்கு நடக்கும்னு?
ஓபிஎஸ்ஸை வெளியேற்றுறாரு, எல்லாரையும் வெளியேற்றுறாரு. காரணம் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ எல்லாரையும் கட்சியை விட்டு நீக்கிறது. இவர் என்ன பெரிய ஃபெடல் கேஸ்ட்ரோவா என்ன? ஒரு ஒரு வார்த்தையை பார்த்து இவருக்கு படிக்க தெரியல. கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிலார் என்னவர். இவருக்கு என்ன தெரியும்? ஆப்ரஹாம் லிங்கன் அவரால் சொல்ல முடியல. இவர் பேசுறாரு அதிமுகவை வளர்ச்சி பாதை கொண்டு போய் வெற்றி பாதை கொண்டு போவேன்னு. எனவே தயவு செய்து அதிமுக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடைக்கோடி தொண்டன்ல இருந்து மேல்மட்ட நிர்வாகிகள் வரைக்கும் எல்லாருமே மிகப்பெரிய போர்க்கொடியை தூக்கணும். எதுக்கு தூக்கணும்? இபிஎஸ் இந்த தலைமையிலிருந்து இறங்கணும், அதிமுக மீண்டும் வலுப்பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இபிஎஸ் இந்த பதவியிலிருந்து அகற்றணும். இல்ல எங்களுக்கு எடப்பாடியார் தான், புரட்சி தமிழர் தான், எழுச்சி தமிழர் தான் அப்படின்னு நீங்களா பில்டப் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது பில்டப்க்கு மட்டும்தான் உதவுமே தவிர ஒருபோதும் அதிமுக எதிர்க்கட்சியா கூட வராது. அப்படிதான் கள நிலவரம் சொல்லுது.